வழக்கம் போல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டேன். ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை வந்து எச்சி தண்ணி கேன் வந்து நிறைஞ்சிரும். அதை கொண்டு வந்து இங்கே மாட்டுக்கு வந்து ஊற்றிடுவேன். நாங்கள் வீட்டில் அம்மா, பாப்பா, தம்பி, நான் மட்டும்தான் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலைக்கு போகிறனால சமையலும் வந்து கம்மியாக தான் இருக்குமா, அதனால் எச்சி தண்ணி நிறையிறதுக்கு ஒரு 3 டேஸ் ஆகும். அன்னைக்கு மட்டும் மாடு நல்லா குடிக்குது அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லுவாங்க. சொன்னது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதையும் சேர்த்து வாங்கிட்டு வாமா, அப்படின்னா டெய்லி நீ கொண்டு வந்துடலாம் அப்படிங்குவாங்க. அவங்க சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். பட் ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இல்லை என்னம்மா படிச்சுப்புட்டு போய் எச்சி தண்ணி தூக்கிட்டு அலையிறேன்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா போச்சுடா அவமானமாக போயிடும்னு அந்த வேலை இது வரைக்கும் செய்யலை. வீட்டில் இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணி மறக்காமல் வந்து ஊற்றிடுவேன். பாவம் மாடாவது குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து வீட்டில் போய் ஏதாவது அலசுவேன். இன்றைக்கி ஏதோ தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு நல்லா. அது ஃபுல்லாக தோட்டம் இருக்கனால தண்ணி ஒழுகிட்டே இருந்தாலும் வேஸ்ட்டாக போகிறதில்ல, எல்லாமே செடிக்கு தான் போயிடுமா. சரி அங்கனே அலசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே வந்து மண்ணை வச்சு தேய்ச்சி நல்லா அலசிட்டேன். அப்படியே செய்ய செய்ய வேலை செய்ய தண்ணியும் துவைச்சிருச்சுங்க. இந்த தண்ணி சேர்ந்து தொலையாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த வெயிலுக்கு அதுக்கும் அதை குடித்தோன்னே அமிர்தம் மாதிரி இருந்தது. அதனால் அங்கனே தண்ணியும் குடிச்சிட்டு பார்த்தேன், சுற்றி சுற்றி பார்த்தேன். எங்கிட்டுமே மாமனார் மாமியாரை காணோம். அவங்க எப்பயும் போல் வழக்கமாக வந்து அந்த பூ கிள்ளிக்கிட்டு இருக்கவாங்க. அன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டினேன்ல ஜாக்பாட் அடித்த தோட்டம், நீங்கள் கீழே கூட உங்களுக்கு பூ தெரியுதா, இங்கேக்குள்ளே வச்சு தான் ஈவினிங் வந்து பூக்கு வந்து தண்ணியெல்லாம் தெளித்து அதை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுட்ருப்பாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பொறுக்கிற பூ நாளைக்கு காலையில் தான் மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க. வண்டிக்காரங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கேயே வெயிட் போட்டு வந்து ரொம்ப வசதியாக்கிடுறாங்க. முன்னைக்கெல்லாம் ஆள் வந்து போகணும் கூட. 10 மூட்டையாக இருந்தாலும் அந்த 10 மூட்டையை தூக்கிக்கிட்டு ஆள் வந்து போகணும். இப்போ வந்து அந்த அவசியம் இல்லாமல் வந்து போயிடுது. அதனால் வந்து போய் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் உடனேயே. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமே கரெக்டாக ஒரு ஃபோன் வந்தது, ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செபஸ்தியார் கோயில் அப்படின்னு சொன்னாலே இங்கே இந்த கோயில் முன்னாடி இருக்க கோயில் தான் எல்லாருக்குமே தெரியும். ஊரில் ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுன்னு கூட சொல்லலாம். வந்தேன், பார்சலும் வந்துருச்சு. சரின்னு அதை வாங்கிட்டு வந்தேன். என்ன பார்சல்னு யாராவது கெஸ் பண்ண முடியுதா? வீட்டுக்காரருக்கு பார்த்துட்டு தான் ஒரே சவுண்டு, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி. கால் ரொம்ப பித்த வெடிப்பு ஜாஸ்தியாகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய சர்ச் பண்ணதில் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ஒன்றும் இல்லைங்க, உப்பு தாளே வந்து எலக்ட்ரிக்கில் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இந்த சார்ஜர் பண்ணி வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பித்த வெடிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நம்ம டெய்லி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வச்சு இப்படி தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மசாஜ் கொடுத்த ஃபீல் இருக்குது. அதோட அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்துடும். தொடச்சா அவங்களுக்கு வந்து அந்த பவுடர் ஃபார்மில் தெரியும். அதே போல் அதை மேலே அமுக்கணும் அப்படின்னா 2 சாண்ட் பேப்பர் ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹார்டு, ஒன்று வந்து சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இப்போ தேவை ஹார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லாவே அந்த பவுடர் ஃபார்மேட் வந்திருக்கும். அதிலே பக்கத்தில் ஒரு சின்ன லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதோட பின்னாடி வந்து ஹை, லோ, மீடியம் அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகேங்க, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.